தொடர்பென இந்திய செய்திகள். நில மோசடி புகார்கள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகளுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏராளமானோர் நில மோசடி புகார்கள் கொடுத்த வண்ணம் உள்ளனர். இதுவரை 1449 பேர் நில மோசடி புகார்கள் கொடுத்துள்ளனர். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சிக்கு வந்ததும் நில மோசடி புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி நிலம் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நில மோசடி தொடர்பாக காவல் நிலையங்களில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டது. நில மோசடி புகார்கள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல்வர் ஜெயலலிதா இன்று உத்தரவிட்டுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் அண்மை காலமாக தினமும் குறைந்தது ஒருவராவது நில மோசடி வழக்கில் கைதாகி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன் மீதான ஊழல் புகார்கள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி நேற்று சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்கிய முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற ஜனதாதள தலைவருமான HD குமாரசாமி இன்று உண்ணாவிரதத்தை கைவிட்டார். குமாரசாமி மற்றும் அவரது தந்தை தேவகவுடா மற்றும் குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்துள்ளதாக முதல்வர் எடியூரப்பா புகார் கூறியிருந்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் இதுகுறித்து தொடர்ந்து புகார்கள் கூறி வந்தது. இதனால் கோபமடைந்த குமாரசாமி இந்த புகார்களை விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் இதை எடியூரப்பா கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து சிபிஐ விசாரணை விடாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார் குமாரசாமி. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அறிவித்தபடி நேற்று காலை பெங்களூரில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்தார். ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் முன்னணி தலைவர்களுடன் பெங்களூர் சுதந்திர பூங்காவில் குமாரசாமி தனது உண்ணாவிரதத்தை தொடங்கினார். இதற்கிடையே கட்சியின் முடிவை ஏற்று குமாரசாமி தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார். தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். ஜப்பானில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளது. ஜப்பானின் வட கிழக்கு பகுதியில் இருந்து 6 மைல் தொலைவில் உள்ள ஹோன்ஸ் தீவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடலில் அலைகள் உயரமாக எழும்பக்கூடும் என்றும் கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் ஜப்பான் சுனாமி ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலநடுக்கத்தினால் கட்டடங்கள் குலுங்கியதனால் பீதியடைந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடினர். நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் குறித்து தகவல் ஏதும் வெளியாகவில்லை. கடலில் ஏற்படும் மாற்றங்களை ஜப்பான் நில ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்து வருகின்றனர். புகுசிமா அணு உலைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 21,000 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேசத்தின் கேள்விகளுக்கும் தரிசன அறிக்கைக்குமான பதிலை இலங்கையை வழங்க வேண்டும் என்று இந்திய வெளிவார அமைச்சின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காப்போத சாதனதர பரீட்சைக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்ட 302 பேர் தோற்றவுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சுதந்திரசிங்க தெரிவித்துள்ளார். பேராசிரியர் காத்தியஸ் சிவத்தம்பியின் பூத உடல் இன்று தீயுடன் சங்கமம். நாடளாவிய ரீதியாக வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான விசேட திட்டம் ஒன்றை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆரம்பித்துள்ளது. நில மோசடி புகார்கள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகளுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவாகியுள்ளது. இத்துடன் டான் தமிழின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.